வணக்கம். விசில் சின்னம் கொடுத்ததெல்லாம் சரிதான்டா. ஏன்டா இந்த அலப்பறை பண்ணுறீங்க? 1,00,000 கான்ட்ராக்டடா மண்ணள்ளி போட்டுறாதீங்கடான்னு சொல்கிற அந்த வடிவேல் டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1,00,000 கான்ட்ராக்டா அதுல மண்ணள்ளி போட்டாங்கடா. பின்னால கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம். பெருச்சாலைக்கு தொப்பி வச்ச பண்ணுறதெல்லாம் பார்த்தா எவனும் ஓட்டு போட மாட்டானுங்கடா. நீங்கள் தான் ஓட்டு போடுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட ஓட்டு போட மாட்டான் இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணிங்கன்னா. போகிற இடத்துல எல்லாத்துலேயும் விசிலூதி தான் உங்களுடைய கட்சியோடைய சின்னத்தை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒன்று விசிலை வச்சுக்க, எங்கனங்கன்னா தேவைப்படுதோ ஆனை மட்டும் அடி. இல்லையா விசில் சின்னத்துக்கான அந்த ஃபோட்டோ இருக்கும்ல, பிக்சரு, இந்த மைக் சின்னத்துக்கு நாம் தமிழர் விளம்பரம் பண்ணான்ல, இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மைக்கோடைய விளம்பரம் டேக் வந்து இருக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல அவங்க சீமானோ இல்லை வேறு யாருனாச்சும் பேசும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த மைக் சின்னம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வச்சு உங்கள் ரீல்ஸ்லேயோ அல்லது வீடியோலேயோ உங்கள் விசில் சின்னத்தை போட்டு ப்ரமோட் பண்ணுங்கள். அது என்ன, எங்கே போனாலும் எதனாச்சும் கூட்டத்தை பார்த்தாலும் நீங்கள் ஏன்டா விசில் அடித்து எல்லா பேர்த்தோடைய வாழ்க்கையோட ஏதாச்சும் நார்மலாக நடந்துகிட்ருக்குன்னா அவங்களுடைய வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? ஒரு குழந்தை அமைதியாக தூங்கிட்டு இருக்கோம், நீ எல்லா பேரும் விசில் அடிக்கிறதுனால அங்கே அந்த குழந்தையோட தூக்கம் கெட்டு போகிறதில்ல. ஒரு பெரியவங்க வீட்டுக்குள்ளே தூங்குறாங்கன்னு வச்சுங்களேன், நீ விசில் அடிக்கும்போது டக்குன்னு எந்திரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல. இந்த திருவிழா காலத்துலலாம் அந்த லோக்கல்லையோ இல்லை வேறு எங்கேனாச்சோ திருவிழா நடந்தால் அந்த பிபி ஒன்று வச்சுக்கிட்டு ஊதிட்டே இல்லைவானுங்க ஒரு குரூப்பு. அவனுங்களை பார்த்தாவே அந்த திருவிழாவுக்கே போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வரும். அந்த மாதிரி நீங்கள் விசிலை வச்சு ஊதி எல்லா பற்றியும் ஓட்டு போடலாம், ஏதோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவனை கூட இவனுங்க இப்போவே இந்த அக்ரூவம் பண்ணுறானுங்களே, இவனுங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி எவனுமே ஓட்டு போட மாட்டான்டா. சொன்னால் கேளுங்கடா. இந்த தேர்தல் ஆணையம் வேணுக்கு முன்னே கொடுத்த மாதிரி இருக்குது இந்த சின்னத்தை உங்களுக்கு. ஏன்னா இந்த இவனுங்களுக்கு இப்படித்தான் கொடுத்தா தான் இவனுங்க பேரை கெடுத்துக்குவானுங்கன்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது விஜய்க்கு தான் பேக் ஃபயர் ஆகும். நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட ஓட்டு போட மாட்டான். எத்தனை பேர் டிஸ்டர்ப் ஆவானுங்க இந்த விசில் சவுண்டதுனால. ஒருத்தன் அடித்தா பரவாயில்ல, ஊரே சேர்ந்து அடித்தா நல்லா இருக்காதுடா தம்பிடா. இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு நார்மலான திருவிழாவிலேயே அந்த பிபி சவுண்டை கேட்டால் டென்ஷன் ஆகுது. நீங்கள் மொத்த பேர் சேர்ந்து ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே விசில் அடிக்கிறீங்கன்னா அது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? இல்லை திமுககாரனே சில பேர் வந்து நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு சரி ஓகே இவனுங்களோட பேரை கெடுக்கணும்னா ஒரு கூட்டத்தில் நம்ம ஆளுகளை ஒரு 10 பேரை வச்சு விசில் உதவி அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு உங்களுடைய அரசியல் அந்த வாழ்க்கையும். சரி, ஒரு இடத்துல இருந்து ஒரு தொகுதியில் ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கவேன், அந்த கூட்டத்தில் ஒரு 100 பேர் உனக்கு ஓட்டு போடுறவனா இருக்கான்னு வச்சுக்க, நீ விசில் ஊதுறதை பார்த்தான்னு வச்சுக்க, அந்த 100 பேர்த்தில் 10 பேர் கூட போட மாட்டான். இவனுங்க இப்படியே அக்ரூவ் பண்ணிட்டு தர்றானுங்களேன்னு. திமுகக்காரன் எப்படி அராஜகம் பண்ணுறான்? ஒரு கிட்னி திருட்டிலேருந்து ஒரு கொலை பண்ணுற பையனை வந்து வெளியில் அனுப்புறது, கேஸே போடாமல் இருக்கிறது, அராஜகம் பண்ணுறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு மக்களுக்கு இரிட்டேஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் நீ கண்ட இடத்துல விசில் ஊதுறதும் இரிட்டேஷன் ஆகும். தயவு செய்து புரிஞ்சுக்க. உங்கள் அண்ணனோட வாழ்க்கையில் விளையாண்டுறாத. இது தான் சொல்ல முடியும். ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னு வச்சுக்கவேன் என்ன பண்ணுவானுங்கன்னு வச்சுக்க, அவனுங்களே 10 பேர் செட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஊத விட்ருவானுங்க. 200 ரூபா வாங்கிட்டு திமுக அரசாங்கம் எதை வேணால் சாதிச்சுன்னு போய் சொல்கிற அவனுங்களுக்கு ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு ஒரு கூட்டத்தில் விசில் ஊதுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீ சின்னதாக வைக்கிறதா அவனுங்க ஊதி பெருசாகிக்கிறானுங்க. சொன்னால் கேட்டுக்குங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. கண்ட இடத்துல விசிலை ஊதி உங்கள் அண்ணனுடைய வாழ்க்கையில் விளையாண்டாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். நமது சின்னம் விசில் சின்னம். உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே.